ரகு, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பீகார் தீர்ப்புன்றது? தமிழக அரசியல் கட்சிகள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது வேறொன்று. இப்ப நடந்த நிகழ்வுகள்லாம் பாக்குறப்ப என்ன மாற்றம் நிகழக்கூடும்னு நீங்க பாக்குறீங்க? பெரிய இம்பேக்ட் கிடையாது விஜயன். ஏன்னா நம்மளுக்கு அது நீங்க ஒரு பக்கத்தில் உள்ள மாநிலம் கூட கிடையாது. அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. நம்மளோட அதாவது தமிழ்நாட்டுடைய அரசியலோட அவங்கள நீங்கள் பொருத்தி பார்க்கறதுக்கான காரணிகளே கிடையாது. அப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு மேலே, அதாவது பிஜேபிக்கு இருக்கிற எதிர்ப்பை நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். சில பேர் சொல்கிறாங்க 2019, 21 இருந்த அளவுக்கு இப்போ கிடையாது அப்படின்றாங்க. ஸ்டில் தமிழ்நாட்டில் பிஜேபி சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியோட சேர்ந்தும் ஜெயிச்சது கிடையாது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது, ஆட்சி வரத்துக்கு உதவி பண்ணது கிடையாது. திரு மோடியுடைய பாப்புலாரிட்டி டேக் ஆஃபே ஆகாத ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு. 2024 சவுத் இந்தியாவில் ஒரு சீட்டு கூட வாங்காத, பிஜேபி ஒரு சீட்டு கூட வாங்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கேரளாவில் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க. தெலுங்கானால ஒரு சைசபிள் ஓட்ஸ் இது வாங்கிட்டாங்க, சீட்ஸே வாங்கிட்டாங்க. ஆந்திராவில் கூட்டணியில் வாங்கிட்டாங்க. கர்நாடகா கேட்கவே வேணும். அப்படி இருக்கும்போது இங்கே இந்த பீகார் மாநில தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் ஒரு எந்தவித இம்பாக்டும் ஏற்படுத்தாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான இடம் பிஜேபி எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எக்ஸாக்ட்லி. இன்னும் சொல்ல போனா நெகட்டிவா தான் இருக்குன்றீங்க. இப்போ திரு மோடி இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்தாரு, என்ன ஒண்ணுமே இல்லை, கூட்டமே இல்லையே. ஸோ அவருக்கு நான் அவருடைய கொள்கையெல்லாம் எதிர்க்கிற ஆளாக இருந்தால் கூட இந்தியா ஃபுல்லாக அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. ஒரு அவராலேயே சட்டமன்ற தேர்தலாம் ஜெயிக்க வைக்க முடியுது நிறைய மாநிலங்களில். ஏன் பீகார்ல கூட அவருடைய பாப்புலாரிட்டி ஒரு காரணம். ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. ஹிஸ்டாரிக்கலி பார்த்துட்டோம், 2014, 19, 24 3 தேர்தலையும் சுத்தமாக அவரால் எதுவுமே செய்ய முடியல. ஆனால் தமிழ் கற்றுக்கணும், நான் ஏன் தமிழா பிறக்கல, தெரியாமல் இருக்கிறது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. என்னென்னமோ சொன்னாலும் திருக்குறள் எல்லாத்தையுமே சொன்னா கூட அவரு ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லா குரலையும் சொன்னா கூட இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் வேலைக்கு ஆகுது மாதிரி. ஆனால் திரு ஸ்ரீராம் அவர்கள் சொன்னது பாஜகவுக்கு இங்கே கட்டமைப்பு இல்லை, பீகார் மாதிரி இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் பீகார் மாடலில் ஒரு நல்ல ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணியை உருவாக்கி திமுகவுக்கு எதிரான அலையை பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான வியூகம் வகுக்கப்படும்ன்றத. அதாவது விஜய், அந்த கூட்டணிக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை, என்டிஏவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ரியாக்ட் பண்ண விதத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க நியாயமாக தார்மீகமாக விஜயை கேட்க வேண்டிய கேள்வியே கேட்கல. ஏன்னா இந்த கூட்டணி கணக்கு. அப்படி நம்ம சாஃப்டா போனால் அவர் இந்த பக்கம் வருவாரோ அப்படின்னு நினைச்சு பேச, அது நடக்க வாய்ப்பு இல்லை. அவர் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அவர் பிஜேபி இருக்கிற அணிக்கு அவர் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏடிஎம்கேவும் அந்த அந்த ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். பீகார்ல இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க பிஜேபி. அதனால அவங்களுடைய நேஷனல் லெவலோட அவங்களுடைய ஹேண்ட் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கு. அவங்கள ஜெட்டிசன் பண்ணிட்டு அவங்கள கட்டி விட்டுட்டு விஜயோட போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. 2029 வரைக்கும் அவங்க தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க. நீங்க சொல்றதுல ஒரு வித்தியாசமான கோணம், பீகார் தேர்தல் முடிவு அதிமுக பாஜக அணிக்கு ஒரு விதமான நெருக்கடியை தான் கொடுத்து. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட இருக்கிற இந்த கூட்டணி போதும், ஓகே பிஎம்கே வரலாம், டிஎம்டிகே வரலாம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும்னு அவர் நம்பல. என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஏடிஎம்கே கார்டர்ஸ் கூட அந்த நம்பிக்கை இல்லாம தான் இருக்கிறாங்க. விஜய் வருவாருங்கிற ஒரு எதிராளிகளை பலவீனப்படுத்துறது அது ரொம்ப இயல்பா. காங்கிரஸோட பேச்ச ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்னார்ல, அது அந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு அப்படின்னு. அது மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அதாவது காங்கிரஸ் தலைமைக்கும் திமுக தலைமைக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. காங்கிரஸ் ஆல் இண்டியா லெவல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது கை கொடுத்துருக்காங்க. ஐடியாலஜிக்கலா பிஜேபி எதுக்குறாங்க. நீங்க 2001 அவங்க கூட்டணியில இருந்து மத்தியில் பதவி பெற்றதெல்லாம் பெரிய ஹிஸ்டாரிக் மிஸ்டேக்ஸா இருந்தாலும் சமீப காலங்களில் அவங்க பிஜேபியோட போறதுக்கான வாய்ப்பு இல்லாத இந்த சைடு எந்த மாற்றம். ஆக்சுவலா காங்கிரஸ் அப்படி திங்கே பண்ணக்கூடாதுன்ற சக்சஸிவா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. 10 எம்பிஸ் கொடுக்குறாங்க. இந்தியா லெவல்ல அவங்க தருமாறிக்கிட்டு இருக்கிற போது தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு 10 எம்பிஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு, திமுகவோட சேர்ந்ததுனால. ஸோ திமுகவுக்கு எதிராக போகலாம் அல்லது அந்த கூட்டணி விட்டு போகலாம்னு நினைக்கிறதே தப்பு. அது விஜய் என்ன ஒரு 50 சீட்டு கொடுத்துட்டு 50 சீட்டு ஜெயிச்சிருவாங்களா கேட்குறேன். ஒரு காங்கிரஸ் மட்டும் வச்சுக்கிட்டு விஜயால ஜெயிச்சிட முடியுமா? அல்லது காங்கிரஸ்க்கு அவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கா? வளர்ந்துருக்காங்களா? வளர்றதுக்கு ஏதாவது வேலை செஞ்சிருக்காங்க? நீங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாத்துறாங்க. இப்ப இயற்கை விவசாயம்ன்ற ஒண்ணு முன்பு பெரிய பேசு பொருளா இருந்தது, விமர்சனங்கள்லாம் இருந்தது. இப்ப இயற்கை விவசாயிகளோடு உரையாடுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மெட்ரோ குறித்து கோரிக்கை மனு கொடுக்கிறாரு. பாரத ரத்னா விருது கொடுக்கணும்லாம் பேசுறாங்கல்ல. இது இந்த 6 மாசத்துல ஏதேனும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்? இதெல்லாம் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது விஜய். ஏன்னா
பை நேச்சர் பிஜேபி வந்து ஆன்டி ஃபெடரல். அவங்க பிஜேபியோடைய ஐடியாலஜியே வந்து இந்த மொழிவாரி மாநிலங்களுக்கு எதிரானது, இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கே எதிரானது. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்றாங்கல்ல, அதை விட வந்து ஃபெடரலிசத்துக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கமே கிடையாது. அங்க இருக்கிறவங்க தான் இங்க இருக்கணும்னு சொல்றது எவ்வளவு ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான போக்குன்னு கேட்கறேன். பீகார்லயே சொல்றாங்க, ஏன் நீங்க மத்தியில இருக்கிறவங்க தான் இங்க இருக்கணுங்கிற ஏதாவது கட்டாயம் இருக்கா? இங்க இருந்தா அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், வளர்ச்சி இருக்காதுன்னு சொல்றது எவ்வளவு ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக் ஸ்டாண்ட், ஆன்டி ஃபெடரலிஸ்டிக் ஸ்டாண்ட் நான் கேட்கறது. பிரதமர் பேசுறாருல, தமிழகத்திலும் அந்த காத்து வீசுதா அப்படின்றது வந்து அது எப்படி அறிகுறியே இல்லைன்றா அப்படி எதுவுமே. இன்ஃபேக்ட் அவங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்ல. இப்ப வந்து விஜய் வந்துட மாட்டாரா, விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வந்துட்டா, ஏன்னா விஜய் பத்தி இப்ப எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு எவ்வளவு ஓட்டுன்னு எஸ்டாப்ளிஷா ஆகல, ஸ்டில் வந்து அவர் வரணும், அவர் வந்தாதான் வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு அவங்களே நினைக்க ஆரம்பிச்சாங்கல. இல்ல நான் கேட்கிறேன், பிஜேபி வந்து நான் அவ்வளவு சாஃப்டான கட்சியா? இந்த கரூர்ல 41 பேர் இருந்ததுக்கு வந்து அவங்க விஜய் ஒரு கேள்வி கூட கேட்கறதுக்கு இல்லையா? அவங்களுக்கு ஏடிஎம் கேட்க ஒண்ணும் இல்லையா? திமுக எதிருங்க, ஆனா விஜய் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கல? பீகார் முடிவுன்றது ரகு அவர்கள் பேசினதை பாக்குறப்ப ஒரு வகையில அது கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியை தான் கொடுத்திருக்கு. ஏன்னா அதிமுக நினைச்சாலும் பாஜக விட்டு வர முடியாது. இன்னொன்னு நீங்க கவனிக்க தவறியதை அவர் சுட்டி காட்டுறாரு, இங்க ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கு, ஆன்டி இன்குபன்சி மாதிரி ஆன்டி பிஜேபி. சோ இது எல்லாமே ஒரு வித நெருக்கடி, ஒருங்கிணைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றாரு. இல்ல, ஐ டிஃபர் வித் ரகு ஆன் தட். 3 விஷயம். விஜய் வந்து கூட்டணிக்குள்ள வர வேண்டும் என்று அட்லீஸ்ட் பாஜக நினைச்சதை விட அதிமுக ஒரு நினைச்சது காலங்கள் உண்டு. ஆனால் வந்து அதிமுக பல தலைவர்களுக்கும் விஜய் வந்து இங்க வருவது அந்த சுமையை சுமப்பதற்கு அவர்கள் தயாரில்லை. நான் பேசிய வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு சுமை என்று நினைக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு முயற்சிகள் செய்தார். 2வது, பீகார் தேர்தல் வந்து ஒரு அவர்களுக்கு ஒரு கட்டாயப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏப்ரல் மாதத்தில் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டிருக்கவே மாட்டார். அவர் வந்து பீகார் தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருந்தாலும் பாஜக கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் அவர் வந்து அந்த கூட்டணி. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி 2024 வாக் அவுட் ஆஃப் த அலையன்ஸ். பிஜேபி அவரை வெளில அனுப்பல, அவர் வந்து வாக் அவுட் பண்ணார். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு அவர் ஒத்துக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பீகார் தேர்தல் முடிஞ்சு டிசம்பர் கிட்ட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில ஒரு பேச்சுவார்த்தையோட கூட நிறுத்தி இருக்கலாம். சோ அதனால ரகு சொன்ன பாயிண்ட் நான் அங்கேயும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒரு கூடுதல் விளக்கம் கொடுங்க ஸ்ரீராம். இங்க இப்ப ஒருங்கிணைக்கிறது, இப்ப நீங்க முன்பு சொன்ன மாதிரி ஒரு பலமான அணி கட்டுறது அப்படின்ற இடம் பீகார்ல கூட சாத்தியப்பட்டிருக்கலாம், ஆனா இங்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்றது ஒண்ணு. அதிமுக பாஜகவே இன்னும் ஜெல் ஆகல, அவங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல. 2021 என்ன வித்தியாசம்? ஏடிஎம்கே கூட்டணியில மெகா கூட்டணினா ஏற்கனவே பிஜேபி இருந்தது தானே, இப்ப என்ன வந்து புதுசா செஞ்சிருக்காங்க? அங்கதான் வரேன். இது வந்து 2021க்கும் 2026க்கும் கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் திமுகனுடைய ஆட்சி, 5 வருட திமுக ஆட்சி. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2021 10 வருடத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சியை, அதுவும் எடப்பாடி பழனிசாமியினுடைய 4 வருடத்தினுடைய ஆன்டி இன்கம்பன்சியை சந்தித்தார். அது ஒரு பலவீனமான ஒரு ஆட்சியை அவர் வந்து நடுவில் 2019 ஒரு பை எலெக்ஷன்ல வெற்றி பெற்றுதான் ஸ்திரத்தன்மையை முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருந்து ஒரு ஸ்கிரேப்பிங் த்ரூ தட் ஆட்சியா தான் இருந்தார். சோ 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி. இப்ப வந்து அதிமுக சந்திக்கக்கூடிய தேர்தல் என்பது திமுக ஆட்சிக்கு பிறகு இருக்கிறது. சோ அதனால ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியத்தில் இல்லை. 2வது, அப்பொழுது விஜய் என்ற ஃபேக்டர்ல அக்ரி வித் ரகு, விஜயினுடைய இது வந்து ஒரு மித்திக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒன்றியா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவருக்கு அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்ட்டு. பட் களத்தில் சில நிலவரங்கள் முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் நான் வந்து பல விவாதங்கள்ல பேசியிருக்கேன் விஜயன். சென்னை அண்ட் கன்னியாகுமரி, நான் இந்த 2 பெல்ட்டை தான் எடுக்கிறேன், பல விவாதங்கள் எடுக்கிறது. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆர் ஆலையும் ஜெயலலிதாவாலையும் பிரீச் பண்ண முடியாத ஒரு பாஸ்டியன், திமுக பாஸ்டியன். அதுல ஒரு மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்துகிறார். அதாவது ப்ரோ டிஎம்கே ஓட்டில், அது இப்போது இருக்கக்கூடிய நிலவரத்தில், அது நாளைக்கு வந்து ஓட்டு போடும்போது மாறுவாங்க. இப்போது இருக்கக்கூடிய ஒப்பீனியன் ஒரு சர்வேஸ் எல்லாம் எடுக்கும் போது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு இந்த சைலண்ட் கோவத்தை அவர்கள் அதிமுகவும் நம்பவில்லை. அப்போ வேற யார்கிட்ட திருப்பலான்னு பார்த்தா சீமானவையும் நம்பிக்கக்கூடிய இடமா இல்ல. அந்த இடத்துல விஜய் வந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல களத்தில் வேலை செய்வதற்கு பல இயக்கங்கள் வேலை செய்துட்டு இருக்கு. கன்னியாகுமரியில் அதே மாதிரிதான் சொல்றேன், ப்ரோ காங்கிரஸ் ஓட்டுகளை பிளக்கிறார். சோ கிட்டத்தட்ட ஒரு 40-45 தொகுதிகளை உண்டி நான் பேசுறேன். ஐம் நாட் டாக்கிங் அபௌட் 234. இது ஒரு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணீங்கன்னா விஜயால் வெற்றி பெற முடியாது.
ஆனால் அதிமுகவுக்கு ஒரு அதாவது ஆன்டி இன்கும்பன்சில இருந்து அவர் திமுக சார்பு ஓட்டுகளை பிளக்க முடியும். நாட் மற்றபடி இல்லாம. சோ அது ஒரு ஃபேக்டரா இருக்குன்றீங்க. அது ஒரு ஃபேக்டர். காங்கிரஸ்னோட இரலவன்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா கன்னியாகுமரி ஒண்டிதான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரே பாயிண்ட் சொல்லுங்க. அதாவது இந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே மேல பிஜேபி மேல விஜய் மேல இருக்கிற பிரஷரை விட ஏடிஎம்கே மேல தான் பிரஷர் அதிகம். அவங்களுக்கு தான் இது டூ ஆர் டை எலெக்ஷன். அப்புறம் ஏடிஎம்கே பிஜேபியோட போகாம இன்னும் அந்த அலையன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பனா இன்னி வரைக்கும் வச்சிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கர் பொசிஷன்ல இருப்பாங்க இன்னி தேதியில.